வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறவர்களாய் கர்த்தர் நீங்கள் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் அப்படியே செய்யணும் சாமி. ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிற காரியத்தை உடனே நாங்கள் செய்யணும் சாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள வியாதிகள் மாற வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் ஒரே இடத்துல அடவேந்து விடக்கூடாது, அடுத்த நிலைக்கு ஆண்டவரே போகணும்னு கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்ப மாற்றுகிறவர்களாய் கர்த்தர் இந்த கால நேரத்தில் நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறீரோ ஆண்டவரே அந்த கட்டளையை உடனே செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே நீர் எங்களை என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறீரோ அந்த காரியத்தை அப்படியே உடனே செய்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை கர்த்தர் நீர் பார்த்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கட்டளைப்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறீரோ அதை நாங்கள் உடனே செய்யணும். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை நாங்கள் உடனே செய்து ஆண்டவரே அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல காலங்களாக எங்கள் குடும்பங்களில் மாற்றப்படாமல் இருக்கிற ஆண்டவரே பல வருடங்களாக மாற்றப்படாமல் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாம் வச்சு கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல வருடங்களாக ஒரே பிரச்சனையில ஒரே பாதிப்புல ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த கால நேரத்தில் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறீரோ நீர் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறீரோ அந்த காரியத்தை மறுக்காமல் தாமதப்படுத்தாமல் உடனே செய்து ஆண்டவரே அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ தண்ணீர்கள் துடைக்கப்படு. நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படு. தொலைவில் வந்த தன் மகனை கண்டா, மனதுருகி ஓடி சென்றா. 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 தொலைவில் வந்த தன் மகனை கண்டா, மனதுருகி ஓடி சென்றார். ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே தூரமாய் ஆண்டவரே தொலைந்த தூரத்தில் ஆண்டவரே போய் இருக்கமோ ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தேடி ஆண்டவரே இன்னும் அதிகமாக இடத்துல நெருங்கி ஆண்டவரே வரக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் எந்த காரணத்துக்காக ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போனவோ ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களிடத்துல மாற்றுங்கப்பா. ஆண்டவரே மனிதர்களுக்காக ஆண்டவரே உலக காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போன காரியத்தை இந்த கால நேரத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து யார் யாருக்காகலாம் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போனமோ உம்மை விட்டு விலகி போனமோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை மதிக்காமல் ஆண்டவரே உம்மை மதிக்காமல் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போன காரியங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தயவாய் ஒரு விசை மன்னித்து கர்த்தாவே எங்களை நீர் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே சேர்ந்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவரே பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே தப்பிட தெரிந்த அதே இடத்துல ஆண்டவரே அங்கே இருக்கணுங்க விரும்பக்கூடாது சாமி. ஆண்டவரே மனிதர்கள் இடத்துல உலக காரியங்கள் இடத்திற்காக மனிதர்களுக்காக உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போன காரியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஒரு விசை
ஆண்டவரே கர்த்தரீங்க எங்களுக்கா ஆண்டவரே மனம் இறங்கி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே தூரமாய் போன காரியத்தை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உம்மிடத்தில் திரும்பி வரணும் ஆண்டவரே திரும்பி வரணும் சாமி ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே கால நேரத்தில் ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நீர் எங்களை சேர்த்து கொள்ளுவீராக ஆண்டவரே மீண்டுமாய் உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போகக்கூடாது ஆண்டவரே மீண்டும் உம்மை விட்டு தூரமாய் போகக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது சாமி ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே கிருபையா ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் மீண்டுமாய் ஓடி வந்து ஆண்டவரே உம்மிடத்தில் சேர்ந்து கொள்ள ஆண்டவரே உம்மோடு கூட இருக்க ஆண்டவரே விரும்புகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எந்த சூழ்நிலைக்காகவோ எந்த மனிதர்களுக்காகவோ எந்த உலக காரியங்களுக்காகவோ எந்த பணத்திற்காகவோ ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க சாமி ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போகக்கூடாத காரியங்களை மாத்திரம்தான் ஆண்டவரே நாங்கள் செய்கிறோம் உம்மை விட்டு ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்கள் உம்மிடத்திலிருந்து எங்களை தூரப்படுத்துமானால் அந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் எங்களை இந்த கால நேரத்தில் மாற்றி கர்த்தர் நீர் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தொலைவில் வந்த தன் மகனை கண்டா மனதுருகி தொலைவில் வந்த தன் மகனை கண்டா மனதுருகி ஓடி சென்றார் கழுத்தை கட்டி முத்தங்கை கொடுத்தார் கொளுத்த கன்று அடித்து கொண்டாடினார் கொளுத்த கண்டு அடித்து கொண்டாடினார் வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார் எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார் எல்லாம் செய்ய வல்லவர் நீ கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் நீ கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் நீ கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் யாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க விரும்புகிறார் இன்னைக்கு நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் என்ற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் இந்த காலையிலே கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும் யாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க விரும்புகிறார் இல்லை நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக சொந்த ஜனத்தினால் பிள்ளைகளால் வருகிறோம் கண்ணீரை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் துடைக்க விரும்புகிறார் நமக்கு அதிகமான துக்கத்தை ஏற்படுத்துகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்க விரும்புகிறார் அதிகமான துக்கத்தை ஏற்படுத்துகிற கண்ணீரை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு துடைக்க அதை இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது அதிகமான கண்ணீரை ஏற்படுத்தக்கூடிய துக்கத்தை இன்னைக்கு என்ன செய்வேன்னா மாற்றுவேன் எது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் கண்ணீரை ஏற்படுத்துகிறதோ எது அதிகமாய் வேதனையை கொண்டு வந்திருக்குதோ எந்த பிரச்சனை அதிகமாய் கண்ணீரை வரவழைக்கதோ அதிகமாய் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த பிரச்சனை அதிகமாய் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த கண்ணீர் இன்றைக்கி என்ன செய்வேன் மாற்றுவேன் தான் இன்றைக்கி காலையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு எதிரிகளால் வருகிற கண்ணீர் நமக்கு குறைவாக தான் இருக்கும் ஆனால் சொந்த ஜனங்களால் நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவர்களால் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தான் நம்முடைய கண்ணீரும் நம்முடைய துக்கமும் நம்முடைய வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பது மறைக்க முடியாத உண்மைகள் மறுக்க முடியாத உண்மைகள் எதிரிகளால் நமக்கு ஒரு பிரச்சனை எதிரிகளால் ஒரு போராட்டம் எதிரிகளால் அந்த எதிரிகள் நம்மளை வேதனைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா நமக்கு வருகிற கண்ணீர்கள் சற்று குறைவாக தான் என்ன செய்யும் இருக்கும் வேதனை இருக்கும் ஆனால் என்ன இருக்காது
அது பெருசாக இருக்காது. ஆனால் நம்ம யாரை அதிகமாக நம்புகிறோமோ, யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, யார் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அவர்களால் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, அவர்களால் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக கண்ணீரை வரக்கூடிய காரியத்தை தான் இன்றைக்கி கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்ற விரும்புகிறார். பட் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை தான் அந்த காலை வழியில் கவனிக்கணும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில், 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய ஒரு சின்ன காரியத்தை நாம் கவனித்தோமானால் 30வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு, அப்படின்னா இப்போ தாவீது என்ன செய்யணும், ஒரு பயங்கர செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர வேதனை, செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான வேதனை. இதை வெளியில் சொல்லுவதற்கும் முடியல, பட் உள்ளே வச்சிருக்கவும் முடியல. இப்படி ஒரு இக்கட்டான நேரம், வெளியே சொல்லவும் முடியல, உள்ளே வச்சிருக்கவும் முடியல. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நேரம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த பிரச்சனை இப்போ யாரால், ஒரு எதிரிகளால் அல்ல, ஒரு மற்ற நபர்களால் அல்ல, யாரால், பெத்த பிள்ளைகளால். இன்னும் சொல்லப்போனால் யார் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமோ அந்த ஆதரவாக இருக்க வேண்டியவர்களால் ஒரு பிரச்சனை. யாருக்கு அப்படின்னா இப்போ தாவீதுக்கு இல்லையா. யார் ஆதரவாக இருக்க வேண்டுமோ, யார் அன்பாக பேசணுமோ, யார் அன்பாக இருக்கணுமோ அவர்களாலே இப்போ என்ன இருக்குன்னா ஒரு பயங்கரமான பிரச்சனையை யார் சந்திக்கிறார்னா தேவன் தாவீது சந்திக்கிறார். இந்த காலை வழியில் கூட அப்படிப்பட்ட பிரச்சனைகளை யாரோ சந்திக்கிறதாக கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்னா உணர்த்துகிறார். ஏதோ யாரோ சொந்த, குறிப்பாக யார் ஆதரவாக இருக்கணுமோ அவர்களால் ஒரு பயங்கர நெருக்கடியை சந்திக்கிறதுனால அதை வெளியே சொல்லவும் முடியல, உள்ளே வச்சிருக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு மனதுக்குள்ளாக ஒரு பெரிய குமுறல் உனக்குள்ளாக இருக்கிறது என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்னா இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த காலையில் கர்த்தர் எனக்கு ஆவியிலே அதை உணர்த்துகிறார். வெளியே சொல்லவும் முடியல, உள்ளே வச்சிருக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இந்த காலை ஜெபத்தில் யாரோ இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கண்ணீரை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்ற விரும்புகிறார். தாவீது அந்த 30வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம். அந்த 30வது வசனத்தை, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறினார். அப்போ தாவீது எப்படி போகிறாரு, பயங்கர அழுகை, வெளியே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு பயங்கரமான வேதனை, பயங்கரமான வேதனை. யாரால் அப்படின்னா யார் ஆதரவாக இருக்கணுமோ, யாரை அரவணைத்து வைத்தாரோ அவர் தான் யாரோ மாறி இருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, மாறி இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு மாறி இருக்கிறார். 14ஆம் அதிகாரம், அதே 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 32லேருந்து பாருங்கள். 32லேருந்து அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ 28லேருந்து கூட வாசிக்கலாம் இல்லையா. 28லேருந்து கூட அப்சலோம் காணாமலேயே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் அனுப்பும்படி அவனோ என்றான். அப்படின்னா இப்போது கேசூரில் இருக்கிற இந்த அப்சலோமை இப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா கூட்டி கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கிறான், தன் பக்கத்தில் வச்சுருக்கிறார். அது நிறைய சம்பவங்கள். அப்போது இது எப்படி இன்றைக்கி கதை சொல்கிறாருன்னா, எங்கேயோ இருக்க வேண்டியவர்களை கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம அரவணைப்புக்குள்ளாக வச்சு அவங்கள பாதுகாத்து அவனை பராமரித்து வச்சுருக்கிறார். யாரை,
அப்சலோம் அவன் செஞ்ச காரியத்துக்கு என்ன செஞ்சிருக்க கூடாதுன்னா கிட்ட வச்சிருக்க கூடாது. ஏன்னா அதோனியாவே அவன் தான் என்ன செய்கிறான்னா அம்னோன் அவன் தான் என்ன செய்கிறான் கொல்லுகிறான். அம்னோனை கொல்லுகிற காரியம் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. அவ்வளோ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு எங்கே வச்சிருக்கிறார், ராஜாவுடைய பக்கத்தில் வச்சுன்னு இருக்கிறார். அப்படி எங்கேயோ இருக்கிறவனை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுன்னு இருக்கும்போது இப்போ அந்த அப்சலோம் தான் இப்போ யாருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான்னா அந்த சொந்த தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி என்ன செய்கிறான், ஒரு பயங்கரமான காரியத்தை அப்பாவை கொல்லுவதற்கு ஒரு பயங்கர தட்டம் போட்டு வச்சிருக்கிறான். பட் அந்த நடந்த சம்பவங்கள் நமக்கு இல்லை வேண்டாலும் நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பட் யாரை நாம் அரவணைத்து வைத்திருக்கிறோமோ அவர்களால், யாருடைய அரவணைப்பு கொள்கிறதுமோ அவர்களாலே இப்போ என்ன இருக்குது, தாவீதுக்கு ஒரு பயங்கரமான வேதனை, பயங்கரமான. அதனால் அவர் செருப்பு கூட போட முடியாத வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு அப்படின்னார். அந்த அழுது கொண்டுன்றதுனா சும்மா சாதாரணமாக கண்ணீர் வரலை, மனதை உடஞ்சி அவர் என்ன செய்கிறார்னா அழுது கொண்டு. அதான் அந்த அழுது கொண்டு இருக்கிறதுக்கான சரியான அர்த்தம் என்ன, மனம் உடைந்து. அழுகை வந்து சாதாரணமாக வர்றதும் இருக்குது, மனசு உடைஞ்சி அழுகிறதும் இருக்குது. இப்போ தாவீது அழுறது சாதாரணமாக அழுல, மனம் உடைந்து என்ன செய்கிறார்னா அழுது கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கிறார். இந்த அழுகையை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். அதே 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாய் மாறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன, இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேனே அப்படின்னு நான் ஆயிட்டப்போ மீது நான் என்னப்போ மாறி இருக்கிறேன். அப்போ இதுவரைக்கும் ராஜாவாக இருந்ததை விட நான் இன்றைக்கி தான் ஒரு ராஜா பதவியேற்றா எப்படி இருக்குமோ அந்த சந்தோஷம் தான் யாருக்கு இருக்குதுன்னா தாவீதுக்கு இருக்குது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு சொன்னால் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துலேயும் இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா இதே சம்பவத்தை சவுல் சொல்லுவார். அதற்கு எல்லாத்துக்கும் முடிக்கிற வசனமாக சேர்த்து, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் என்றான். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒன்றவுடன் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேல் மேல் ரட்சிப்பை அருளினார். நோக்கி போய் ஸ்திரப்படுத்துவோம் அப்படின்னார். அப்படின்னா இப்போ தாவீது சொல்கிற வார்த்தை என்ன, இன்றைக்கி தான் ஒருத்தன் புதுசாக ராஜாவாக மாறினா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் எப்போ இருக்குன்னா இப்போ தாவீதுக்கு இருக்குது. ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், வெறுங்காலால் நடந்து கொண்டு அழுது கொண்டு என்ன செஞ்சார் போன மனுஷன். இன்றைக்கி சொல்கிறார், ஒரு புதுசாக இப்போ தான் ராஜாவாக ஒரு மனுஷன் ராஜா பதவி ஏற்றால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ, எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ, அதை போல் ஒரு ஆனந்தத்தையும் அதை போல் ஒரு சந்தோஷத்தையும் யார் சந்திக்கிறார் அப்படின்னா தாவீது சந்திக்கிறார். இது மாற்றப்படுவதற்கு நிறைய காரணங்கள். என்ன காரணம், இந்த அழுகை மாற்றப்படுவதற்கு நிறைய காரணங்கள். ஆனால் ஒரு காரணத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம தேவ சமத்தை கவனிச்சோம்னா, ஐயா எங்கள் அழுகை மாற்றப்படுவதற்கு இந்த தாவீது செஞ்ச காரியம் என்ன, அதாவது ஆரம்பத்தில் பயங்கரமான வேதனை, இப்போ அதை கர்த்தர் எப்படி மாற்றினார், ஒரு பயங்கர சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினார். எந்த அளவுக்கு சந்தோஷம், புதுசாக ஒருவன் ராஜாவாக பதவி ஏற்றா எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த சந்தோஷத்தை யாருக்கு இப்போ கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அந்த பயங்கரமான அழுகையை கர்த்தர் எப்படி மாற்றிட்டார், அப்படி பயங்கர சந்தோஷம் மாற்றிட்டார். இதுதான் 90ஆம் சங்கீதத்தில் மோசே சொல்லுவார், என்னது, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை என்ன செய்யுங்க, மகிழ்ச்சி ஆக்குங்க அப்படின்னு 90ஆம் சங்கீதத்தில் மோசே ஜெபத்தில் என்ன செய்வார், ஆண்டவரே தேவரீர், நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக
எங்களை மகிழ்ச்சியாக்குன்றார். அப்போ அதே போல தான் இந்த தாவீதுக்கு சொல்கிறார். என்னது, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்தாரோ, துக்கத்தை சந்தித்தாரோ, அந்த அளவுக்கு தேவன் அவர் என்னவோ மாற்றினார், சந்தோஷமாக மாற்றினார். மோசே பின்னால் ஜெபிக்கிற ஜெபத்தை தாவீது எப்போ மாற்றிட்டார்னா அப்போவே மாற்றிட்டார் பாருங்க, இல்லையா? துன்பத்தை கூட நாட்களுக்கு நாங்கள் பெற்ற வேதனைக்கு ஈடாக எங்களை என்ன பண்ணிவிடுங்க, மகிழ்ச்சியாக்குங்க அப்படின்ற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், அப்படியே தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். எவ்வளவு பயங்கரமான வேதனையை சந்தித்தாரோ அவ்வளவு பயங்கரமாக என்னவோ மாற்றிட்டார், சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றினார். என்னையா காரணம் இது மாற்றுவதற்கு, இந்த அழுகை மாறுவதற்கு தாவீது செஞ்ச காரியங்கள் என்ன? நிறைய காரியங்கள். அதில் ஒரே ஒரு காரியம், மீண்டும் 30வது வசனத்தை வாசிக்கலாம். மீண்டும் 30வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறினான். ஒலிவ மலைக்கு, அதாவது எங்கே போகணுமோ அங்கே என்ன செஞ்சிட்டார்னா தாவீது போயிட்டார். இந்த அழுகையை மாற்றுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த அழுகையை மாற்றக்கூடியவர் இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம கடந்து போகணும். இந்த அழுகையை மாற்றக்கூடியவர் கிட்ட, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடல வரி வரும்போது, தொலைவில் வந்த தன் மகனை கண்டார், கிட்ட ஓடி கிட்ட வந்து, இல்லையா? தொலைவில் வந்த தன் மகனை கண்டு அப்படின்னா தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். நம்ம அதை சில பாடல் வரியில் நம்ம கவனித்தோம். கிட்ட வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த கிட்ட வரணும். யார்கிட்ட? தேவன் கிட்ட வரணும். தேவ சமூகத்துக்கிட்ட என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம வரணும்னு என்ன செய்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த அழுகையை யாருக்கு மாற்றப்படுவதற்கு தாவீது செஞ்ச அநேக காரியம். அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, போக வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிட்டார்னா போயிட்டார். போக வேண்டியவர் இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிட்டார்னா அவர் போயிட்டார். அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் மாற வேண்டிய கண்ணீர் என்ன செய்யும், மாறும் என்பதை இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறத நம்ம காண முடியுது. அப்போ போக வேண்டியவர்கிட்ட போகாமல் போகக்கூடாதவங்க கிட்ட நம்ம போயிருப்போம்னா நிச்சயமாக என்ன ஆகும், நம்ம கண்ணீர்கள் துடைக்கப்படுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் என்ன செய்யாமல் போயிடுனா இல்லாமல் போயிடும். போக வேண்டியவர் இடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிடணும், போயிடணும். இந்த ஒலிவமலைக்கு போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசுவும் என்ன செய்வார், அந்த ஒலிவமலைக்கு போகிறத நீங்கள் என்ன செய்ய முடியும்னா நம்ம கண்ணீரை மாற்றப்படுவதற்கு அங்கே தான் போகணுன்னு ஆண்டவரை இயேசு புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன செய்யலாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இதே சம்பவத்தை ஆண்டவரை இயேசு செய்கிறத என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். லூக்கா 22:43வது வசனத்தை பாருங்கள். தோன்றி அதுக்கு முடிக்கிற வசனம், அவர் ஒலிவமலைக்கு ஏறினார் அப்படி இருக்கவர். அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். இப்போ ஆண்டவரை இயேசுவுக்கு பயங்கரமான துக்கம், இல்லையா? அவர் தூரம் போய் பெருமூச்சு விட்டு என்ன செஞ்சிருக்கிறார், அழுது கொண்டு இருக்கிறார், இல்லையா? பெருமூச்சு விட்டு அழுறாரு. பெருமூச்சு விட்டு என்ன செய்து வேர்வை ரத்தமாக விழுகிறது. அவ்வளவு பெரிய பயங்கர இந்த வேதனை. ஏன்னா தாவீது அழுதுட்டாரு. ஆண்டவர் இயேசுவால் என்ன செய்ய முடியலன்னா அழ முடியல, இல்லையா? தாவீது என்ன செஞ்சிட்டார், அழுதுட்டார். ஆனால் அந்த ஆண்டவரால் என்ன செய்ய முடியல, அழ முடியல. ஆனால் அந்த வேதனை என்ன இருக்குது, அப்படியே ரத்தம் அந்த வேர்வையாக ஊற்றுது, அப்படியே வேர்வையாக, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வேதனை. அப்போ அவருக்கு ஒன்று புரியுது, ஆண்டவராக இயேசுவாக இருந்தாலுமே அவர் என்ன செய்ய விரும்புகிறார், போக வேண்டிய ஒரு இடத்துக்கு போனாதான் என் வேதனை என்ன செய்யும், மாறும், என் கண்ணீர் மாறும் என்பது ஆண்டவராக இயேசு நமக்கு புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். இன்னும் ஒரு சொல்லபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னால், அப்பாவுக்குள்ளே என்ன சுபாவமோ அதே சுபாவம் தான் பிள்ளைக்குள்ள இருக்குது, இல்லையா? புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுன்றோம், இல்லையா? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தாவீது எங்கே போனார், வேதனையை மாற்றிக்க ஒலிவ மலைக்கு போனார். அவர் பிள்ளைன்னு சொல்லுகிற இயேசுவை எங்கே போனார், ஒலிவ மலைக்கு போகிறார். இல்லை நம்ம ஆண்டவருடைய பிள்ளை தாவீதுன்னு எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்ல முடியும், இயேசு எங்கே ஒலிவ மலைக்கு போனாரோ அதே ஒலிவ மலைக்கு யாரும் போகிறார்னா தாவீதும் போகிறார். அப்போ வேதனையை மாற்றிக்கொள்ள பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி, பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி, அப்பாவானாலும் சரி பிள்ளையானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி சின்னவங்களானாலும் சரி, இல்லையா? பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி எங்கே போகணும், போக வேண்டிய ஒரு இடத்துக்கு போனால் தான் அழுகை என்ன செய்யும், மாறும். இடத்து என்ன சொல்லலாம், பெரிய ஆளானாலும் சரி சின்ன ஆளானாலும் சரி, இல்லையா? அது பெரிய ஆள். புதிய ஏற்பாட்டின்படி தாவீது பெரிய ஆள். ஆனால் பின்னாட்டில் வரும்போது இயேசு அவர் பழைய ஏற்பாட்டின்படி இயேசு பெரியவர், இல்லையா?
முதல் மத்தேயு 1:1 படி யார் பெரியவர்? தாவீதின் குமாரனாகிய இயேசுனிட்டார். அப்போ யார் பெரியவர்? தாவீது பெரியவர், இயேசு சின்னவர். ஆனால் பிறந்து பழைய ஏற்பாட்டுக்கு வரும்போது தாவீதின் குமாரன் இயேசு இல்லை. ஸோ இயேசுவின் பிள்ளை தான் தாவீது. சங்கீதங்கள் என்ன செய்ய முடியுது சொல்லுகிறதா? சங்கீதத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் பெரியவர், தாவீது சின்னவர். மத்தேயுல 1:1 தாவீது பெரியவர், இயேசு சின்னவர். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பெரியவர், தாவீது சின்னவர் இல்லையா? இவர் பெரியவர், இவர் சின்னவர் இல்லையா? ஆக என்ன, பெரியவராக இருந்தாலும் சரி, சின்னவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, சின்னவராக இருந்தாலும் சரி, எங்கே தான் போய் ஆகணும்? ஒலிவ மலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போனால் தான் கண்ணீர் என்ன செய்யும்? மாறும். ஒன்று சொன்னேன், பழைய ஏற்பாடு இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு இருந்தாலும் சரி இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் பழைய ஏற்பாடு அப்படி, புதிய ஏற்பாடு எப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலையும் கண்ணீரை மாற்றுவதற்கு ஒலிவ மலைக்கு தான் போனாங்க. புதிய ஏற்பாடாக இருந்தாலும் கண்ணீரை மாற்றுவதற்கு ஒலிவ மலைக்கு தான் போனாங்க. அப்போ பழைய ஏற்பாடு இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வழி தான் இல்லையா? ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெரியவரானாலும் சரி, சின்னவரானாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, சின்னவர்கள் ஆனாலும் சரி, என்னதான் வழி? போக வேண்டிய இடத்துக்கு போனதான் கண்ணீர் என்ன செய்யும்? மாற்றப்படும். 3 என்ன சொல்லலாம்? அப்பாவானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, அப்பாவானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, போக வேண்டிய இடத்துக்கு போனால் தான் என்ன மாறும்? கண்ணீர்கள் மாறும், அழுகை என்ன செய்யும்? மாறும். அந்த தாங்க முடியாத இருக்கிற அழுகை இல்லை அதிகமான கண்ணீர் இன்னைக்கு துடைக்கப்பட வேண்டுமானால் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்போ போக வேண்டிய இடத்துக்கு எப்பொழுது போவது உண்மை? அப்படியா உண்மையாக நம்ம போகிறதுன்னா, போகக்கூடாத நேரத்தில், போக முடியாத நேரத்தில் போகிறாங்க பற்றியா, அதுதான் உண்மையாக போகிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது எப்போ உண்மை அப்படின்னு சொன்னால், போக வேண்டிய நேரத்தில், போகக்கூடிய நேரத்தில், போக முடிகிற நேரத்தில் நாம் தேவ சமூகத்துக்கு போவது இயல்பது நார்மல். ஆனால் அந்த நார்மலான காரியத்தை பார்த்து தேவன் என்ன செய்ய விரும்பலைன்னா, கண்ணீரை மாற்ற விரும்பலை. ஸோ போகக்கூடாத நேரத்தில், போக முடியாத நேரத்தில் நாம் தேவ சமூகத்துக்கு போகிறோம் பற்றியா, அதுதான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அதை தான் கர்த்தர் கவனமாக பார்த்து அந்த கண்ணீரை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, துடைக்க விரும்புகிறார். கண்ணீரை கர்த்தர் துடைக்க விரும்புகிறார். எப்போ? போக வேண்டிய நேரத்தில், போக முடிகிற நேரத்தில் எல்லாமே சாதகமாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அப்போ போயிட்டு வரோம். அது அல்ல. போக முடியாத நேரத்தில், போகக்கூடாத நேரத்தில் ஒருவன் தேவ சமூகத்துக்கு போவது தான் உண்மையாய் ஆண்டவரை தேடுவதற்கான அடையாளம். அந்த உண்மையாய் தம்மை தேடுகிற மனிதனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, கர்த்தர் அந்த கண்ணீரை மாற்ற விரும்புகிறார் இல்லையா? தம்மை தேடுகள், உண்மையாய் தம்மை தேடுகளை யாவருக்கும் கர்த்தர் என்னவாக இருக்கிறார்னா, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் இல்லையா? எப்படி தேடுறவங்களுக்கு? உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் கூப்பிடுறவர்களுக்கு இல்லையா? 145ஆம் சங்கீதத்தில் அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். 145ஆம் சங்கீதத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் பக்கத்தில் வந்து, சமீப அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ கர்த்தர் பக்கத்தில் வந்து நம்ம கண்ணீரை துடைக்கணும், இல்லை கண்ணீரை துடைப்பதற்காகவே நம்ம பக்கத்துக்கு ஆண்டவர் வரணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உண்மையாய் நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு போகணும். எது உண்மையாக தேவ சமூகத்துக்கு போவது? போகக்கூடிய நேரத்தில் போவது அல்ல, போகக்கூடாத நேரத்தில், போக முடியாத நேரத்தில் போகுவது தான் உண்மையாக. இந்த 2 காரியத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவிலையும் நீங்கள் 1-2 Samuel 15 பார்த்தீங்கன்னா, தாவீது எப்போ ஒலிவ மலைக்கு போகிறார்? தாவீது எப்போ ஒலிவ மலைக்கு போகிறார்? எந்த நிமிஷத்தில் அப்சலோம் வருவான்னு தெரியாது. பயங்கர வேதனையான நேரம், பயங்கர வேதனையான நேரம், பயங்கர சங்கடமான நேரம், பயங்கர சங்கடமான நேரம், பயங்கர இக்கட்டான நேரம். அந்த இக்கட்டான நேரங்களில் தான் அவர் எங்கே போகிறார்னா, அவர் தேவ சமூகத்தை என்ன செய்கிறார்? போகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எசேக்கியா ராஜாவை என்ன செய்வார்னா, இதே காரியத்தை எங்கே போவார்னா, தேவ சமூகத்துக்கு போய் அந்த ராப்சேக்கின் விண்ணப்பத்தை என்ன செய்ய, அந்த லெட்டரை என்ன செய்வார்? தேவ சமூகத்தில் விரிச்சு காட்டுவார். ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கப்பா, இந்த கடிதத்தை நீங்கள் பாருங்க, ராப்சேக் என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி எழுதி கொடுத்துருக்கிறான், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜாவை என்ன செய்வார்னா, போயிட்டு 19 வாங்கி 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனம்
அவன் கர்த்தருடைய ஆலயத்தை அந்த எப்போ லெட்டரை அந்த லெட்டரை வாங்குறார். யார் எழுதுன லெட்ரு? ராப்சாய்க்கு எழுதி கொடுத்த லெட்டரை எசேக்கியா ராஜா வாங்கி என்ன செய்கிறாரு? அப்படி படிச்சுட்டு உடனே பயங்கரமான அவருக்கு பயங்கரமான துக்கம். அந்த துக்கத்தோடு எங்கே போகிறாருன்னா நேர தேவ சமூகத்துக்கு போகிறார். வாசிக்கலாம். கையிலிருந்து நிருபத்தை வாங்கின பின்பு வாசித்த பின்பு நிருபத்தை வாங்கின உடனே போல நிருபத்தை வாங்கி என்ன செய்கிறாரு? வாசிக்கிறார். அந்த வாசிக்கும் போது என்ன இருக்குது? அவருக்கு ஒரு பயங்கரமான துக்கம். இப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், இப்படி சொல்லியிருக்கானே, இப்படிலாம் பண்ணியிருக்கானே, இப்படிலாம் செய்வனை சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி அப்படியே வாஸ்தர் வர்றார். பெரிய என்ன செய்கிறார்? வாஸ்து வரும்போது 20ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனம், அப்பொழுது எசேயாவுக்கு சொல்லி அனுப்பினது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சனகரிப்பு நிமித்தம் நான் கேட்டேன். எப்போ? அந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் சமூகத்துக்கு போகிறத தேவன் என்ன செய்கிறார்? அதிக ஆர்வத்தோடு கூட எதிர்பார்க்கிறார். ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு பயங்கர நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் நம்ம எங்கே போகிறத கர்த்தர் விரும்புகிறார்னா தேவ சமூகத்து போய் உட்கார்ந்து ஆண்டவரே அப்படி சொல்லி இல்லையா. எசேக்கியா ராஜாவுக்கு இல்லாத ஆட்களா, அவனுக்கு இல்லாத திறமையானா? ரொம்ப திறமை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைன்னு வந்து ஒரு நேரம் எங்கே போகிறாருன்னா அப்படி தேவ சமூகத்தில் போய் அந்த லெட்டரை பிரித்து என்ன செய்கிற, ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை பாருங்க, இந்த பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இக்கட்டான நேரங்களில் போக முடியாத சூழ்நிலை இல்லையா, போக முடியாத சூழ்நிலையில் தாவீது எங்கே போகிறார்? ஒலிவ மலைக்கு போகிறது மட்டுமல்ல, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தாவீது மலையின் உச்சி மட்டும் போய் 32ஆம் வசனம் பாருங்க. 32ஆம் வசனம் உச்சி மட்டும் போய் அங்கே கர்த்தர் தேவன் என்ன செய்கிறான்? ஏதோ தூரத்தில் நின்று பணிஞ்சிக்கல, அந்த மலையின் உச்சி வரைக்கும் போய் என்ன செய்கிறான்னா அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டு அதுக்கு பிறகு தான் எங்கே போகிறார்னா வெளியில் போகிறார். எப்படிப்பட்ட நேரம்? இக்கட்டான ஒரு நேரம். எந்த சமயத்தில் அப்சலோம் வருவான்னு சொல்ல முடியாது, எப்போ தான் கொல்லப்படுவன்னே சொல்ல முடியாது. அப்படி இக்கட்டான அந்த நேரத்தில் தான் எங்கே போகிறார் அப்படின்னா ஒலிவ மலைக்கு போனார். ஆண்டவரை இயேசு எப்படி போனார்? எந்த சமயத்தில் துரிதாஸ் அந்த ஆட்டில் கூட்டின்னு வருவான்னு தெரியாது, எந்த சமயத்தில் பிடிக்கப்படுவாருன்னே தெரியாது. அந்த இக்கட்டான ஒரு நேரத்தில் தான் அவர் எங்கே போனார்? ஒலிவ மலைக்கு போனார். எசேக்கியா ராஜா எப்போ போனார்? சனகரிப்பு லெட்டர் எழுதி கொடுத்த படித்த உடனே பயங்கர நெருக்கத்துக்கு மதில் தான் எப்போ போகிறார் அப்படின்னா அந்த தேவ சமூகத்துக்கு போகிறார். அப்போ அந்த காலையில் கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த இக்கட்டான நேரங்களில் அந்த எது உனக்கு அதிகமான துக்கத்தை ஏற்படுத்துதோ, எது உனக்கு அதிகமான கண்ணீரை வரவழைக்கிற அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது நீ எங்கே போயிடு? நேர தேவ சமூகத்துக்கு போயிடு. அந்த தேவ சமூகத்துக்கு போயிட்டுன்னா அதிகமான கண்ணீரை வரக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அந்த அதிகப்படியான கண்ணீரை எப்படி மாற்ற விரும்புகிறார்? அதிகப்படியான சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நான் சொல்கிறேன், எசேக்கியா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் தெரியுது? 3 வசனம் தான் ஜெபம் பண்ணார். எசேக்கியா ராஜா 3 வசனம் தான் ஜெபம் பண்ணார் இல்லையா. இயேசு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணார், ஒரு நேரம் மறுபடியும் இருக்கக்கூடாதுன்றார். அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் நமக்கு தெரியல. தாவீது பார்க்குறோம், அங்கே மேலே போய் கர்த்தரை பணிந்து கொண்டு மேலே 31 வசனம் தான் அவருடைய ஜெபம். என்ன ஜெபம்? அப்சலோமோடு கூட கட்டுப்பாடு பண்ணின உடனே கூட அகித்தோவோட சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடும் என்றான். இதுதான் அவருடைய ஜெபம். அப்போ தேவ சமூகத்தில் போய் நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட நீ எப்படி போய் எங்கே கேட்குறன்னு தான் முக்கியமாக இருக்குது. எசேக்கியா ராஜா 3 வசனம் ஜெபம் பண்ணுறார். எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு? 3 வசனத்தில் ஜெபம் பண்ணுறார். 4வது வசனம் கர்த்தர் சொன்னா உன் ஜெபத்தை கேட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டார். தாவீது ஒரே ஒரு வசனம் தான் ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்படியே கேட்குறார் இல்லையா. அப்படியே கேட்டு தான் தேவன் என்ன செய்கிறார்? அகித்தோப்பின் பைத்தியமாக சொல்லி 17ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. 2 Samuel 17 அப்பொழுது அப்சலோமும் அனைவரும் பார்க்கிலும் என்றார்கள், இப்படி கர்த்தர் அப்சலோம் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பின் நல்ல ஆலோசனையை
அபத்தமாக்கி போட்டார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஒரு சின்ன ஜெபம் என்ன செஞ்சிச்சு, அது அப்படியே கர்த்தர் கேட்டார். அப்போ தேவன் இந்த காலையில் தீர்க்கமாக சொல்கிறது என்ன, உன்னால் தாங்க முடியாத வேதனைகள் வரும்போது, அதிகப்படியான கண்ணீரை வரவழைக்கிற நிகழ்வுகள் வரும்போது, நீ தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடு. அந்த தேவ சமூகத்தில் வந்து நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறன்னு கர்த்தர் கேட்கல, பட் நீ எங்கே வர, எங்கே நீ வர, அந்த தேவ சமூகத்துக்கு வந்தபோது தான் தேவன் என்ன செய்கிறார்னா அந்த காரியத்தை பார்த்து அப்சலோமின் காரியத்தை தாவீதினுடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவரை ஏசாப்புடைய கண்ணீரை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அப்போ அந்த அதிகப்படியான கண்ணீரை மாற்றுவதற்கு இன்னைக்கு தாவீது செஞ்ச காரியம் என்ன, போக வேண்டிய ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சார், போனார். அந்த போக வேண்டியது எப்போ போகிறது, உண்மையாக போகிறது, போக முடியாத நேரத்தில் போவது தான் உண்மையாக போகுது. எல்லாமே சாதகமாக இருக்குது, அப்போ போயிட்டு வரணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கல, அதை வேதங்கள் பதிவு செய்யலை. தாவீது எவ்வளோ காலம் ஒளிவுமலைக்கு போனால் நமக்கு தெரியல இல்லையா. ஆண்டவரை இயேசு சொல்லுது வழக்கத்தின்படி ஒரு ஒளிமலைக்கு போனார்னு இல்லையா. ஆனால் நீங்கள் பார்த்து ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒளிவுமலைக்கு போனது என்ன செய்யாது, எங்கேயும் எழுதப்பட்டிருக்காது. ஒளிவுமலைக்கு போனார்னு எங்கேயும் எழுதப்பட்டிருக்காது. ஆனால் எப்போ தான் எழுதப்படுது, அந்த போக முடியாத நேரத்தில் போனார் பாரு, அதை தான் வேதம் பதிவு செய்யுது. தாவீது எவ்வளோ நாள் எப்போ ஒளிவுமலைக்கு போனார் நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ போகிறத பதிவு செய்யுது, முடியாத நேரத்தில் பிறந்த தேவன் என்ன செய்யுது, பதிவு வருது. எசேக்கியா ராஜா எத்தனை நேரம் வேவ சமத்து போனான்னு தெரியல, ஆனால் எது அப்போ பதிவு செய்யுது, அந்த முக்கியமான அந்த முடியாத இடத்துல போய் உட்காரும் போது என்ன செய்கிறாரு, அதை தான் வேதம் பதிவு செய்யுது. அப்போ தேவன் என்ன விரும்புகிறார், பெரியாளாக இருந்தாலும் சரி சின்னவன் இருந்தாலும் சரி இல்லையா, பெரியவனாக இருந்தாலும் சரி சின்னவன், பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி, அப்பாவானாலும் சரி பிள்ளைகளாலும் சரி, நெருக்கடியான நேரத்தில் அதிகப்படியான கண்ணீர் வர வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய சமூகத்தை தேடினா அந்த அதிகப்படியான கண்ணீரை மாற்றி அதிகப்படியான மகிழ்ச்சியும் அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா, கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படியே ஜெபம் பண்ணலாமா. தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நாங்கள் முடிந்து வந்தோமா முடியாத வந்தோமா என்பது உமக்கு தெரியும். ஆனால் அந்த காலை வேளையில் எந்தெந்த பிள்ளைகள் அதிகப்படியான கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, தாவீதை போல அழுகிறவர்களும் உண்டு, இயேசுவை போல அழாதவர்களும் உண்டு. அழலைன்னு சொல்கிறதுனால அவர்களுக்கு வேதனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. தாவீது அழுத நடத்துல மாற்றம்தான் அவருக்கு வேதனை. ஆண்டவரை இயேசு அழலைன்றதுனால அவருக்கு வேதனை இல்லை என்று அர்த்தம் அல்ல. மாறாக வேதனையை வெளிக்காட்டுகிறது பலவிதம். ஆனால் அந்த உள்ளான நிலைமையை ஆண்டவர் அறிந்து, ஒருவேளை இன்னைக்கு உன் வேதனையை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு நீ அழுது கொண்டு தெரியாமல் இருக்கலாம், இல்லை அழுது கொண்டு எங்கே நீ போகாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதுக்குள் இருக்கிற அந்த ஆழமான அதிகப்படியான வேதனையை கர்த்தர் அறிந்தபடினால் உன் கண்ணீரை இன்னைக்கு துடைக்கிறேன்னு சொல்லி அதிகப்படியான கண்ணீர் வரை வைக்கிற அதிகப்படியான அந்த கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி இந்த காலை வழியில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த கண்ணீர் வடித்தா மாத்திரம்தான் கண்ணீர் அல்ல, வடிக்கணும்னு நினைச்சாலே அது கண்ணீர் தான். கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலே இது கண்ணீர் தான். பரலோகம் அப்படி தான் கவனிக்குது. எசேக்கியா ராஜாவிலே பார்க்குறோம், இந்த 3 நபர்கள் பெரிய நபர்கள். தாவீது பெரிய நபர், எசேக்கியா ராஜா பெரிய நபர், ஆண்டவராக இயேசு பெரிய நபர். புதிய ஏற்பாடாலும் பழைய ஏற்பாடாலும் பிரமாணம் ஒன்று தான். புதிய ஏற்பாடாக இருந்தாலும் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் பிரமாணம் ஒன்று தான். அதிகப்படியான கண்ணீரை மாற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடு. கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டா உன் அதிகப்படியான கண்ணீரை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு போகுது 2 விதம். சாதாரண சூழ்நிலையில் போவது ஒன்று, போக முடியாத சூழ்நிலையில் போவது ஒன்று. வேதம் எதை பதிவு செய்கிறதுன்னா, போக முடியாத சூழ்நிலையில் போனதை தான் வேதம் பதிவு செய்தே ஒழிய போகக்கூடிய சூழ்நிலையில் போவதை வேதம் பதிவு செய்யவே இல்லை. வழக்கத்தின்படியே ஒளிமணிக்கு போனார் என்று இயேசு பற்றி சொல்லும் போதும் நீங்கள் எத்தனை நிருபத்தில் எத்தனை சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்தாலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பார்த்தாலும் அவர் எதுக்கு முன்பாக ஒளிமணிக்கு போனார் என்று எங்கேயும் பைபிளில் பதிவு செஞ்சிருக்காது. ஆனால் போயிருக்கிறார். ஆனால் எதை பதிவு செய்யுதுன்னா, போக முடியாத போனாரே அதை தான் பதிவு செய்யுது.
இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போக முடியாத சூழ்நிலையிலும் நாம் தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து போவோமானால், கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோமானால், கர்த்தர் கிட்ட போவோமானால், ஆண்டவர் நம் கண்ணீர் அதிகப்படியான கண்ணீரை துடைத்து நம்மளை ஆசீர்வதிக்க, இன்னும் சொல்லப்போனால் யார் ஆதரவாக இருக்கணுமோ அவர்களாலே உங்களுக்கு வருகிற கண்ணீரை இன்னைக்கு மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள், அன்பாக இருக்க வேண்டியவர்கள், உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள், பக்கபலமாக இருக்க வேண்டியவர்களே, அவர்களாலே நமக்கு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய சூழ்நிலையை சத்துரு உருவாக்கி வச்சிருக்குமானால், அப்படிப்பட்ட கண்ணீரை இந்த காலை வழியிலே மாற்றி எந்த அளவுக்கு நீ துக்கப்பட்டியோ அதே அளவுக்கு நீ சந்தோஷப்படணும் என்று கர்த்தர் விரும்பி அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வழியிலே தேவ சமூகத்தை ஓடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த காலை வழியில் கர்த்தர் ஒரு விசை எங்களுக்கு கிருபையாய் மனமிறங்கி அதிகப்படியான கண்ணீரை இந்த காலையில் கர்த்தர் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பதிச்செபிக்கிறோம். அன்றைக்கு தாவீது எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சாரோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கிணதை போல இந்த காலை வழியில் பிள்ளைகள் யாரெல்லாம் எவ்வளவு துக்கத்தோடு எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். இந்த நாள் முழுவதையும் உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி பாதுகாத்து நடத்தி ஆளுகை செய்து அந்த துக்கத்துக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கி இந்த காலை வழியில் எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, சகாயமணி காத்துக்கோங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். கர்த்தாவே, திரும்ப ஞாபகப்படுத்துகிறீர், அதிகப்படியான கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அதிகப்படியான சந்தோஷத்தை தரக்கூடிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கமாக நீங்கள் உரைத்து உணர்த்தி உரைக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த காலை வழியில் அதிகப்படியான கண்ணீரோடு ஒருவேளை இயேசுவை போல கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாம், இல்லை தாவீதை போல கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த அதிகப்படியான கண்ணீரை வரவழைக்கக்கூடிய நிலைமையை மாற்றவேன்றதை மட்டும் கர்த்தர் இந்த காலையில் எங்களுக்கு உணர்த்துகிறீர், உரைக்கிறீர். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கரம் கூட இருக்கட்டும். நாம மையப்பட்டோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா நேரங்களிலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தீர்வை பெறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.